ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண் கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமாற வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா அதிசார குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 ராசிகள் முடிச்சிட்டோம். மீதி ஒரு 6 ராசிகள் இருக்கு. ஆமா, அதை லைனப்பா ஸ்பீடா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா, துலாம் இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அதிசாரம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது? அதிசாரம்னா ஏன் ரொம்ப முக்கியத்துவம்? அதை பத்தி சொல்லுங்க. அதிசாரம் வக்ரம் அப்படின்னு 2 ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது கிரகங்களுடைய முன்னோக்கி நகர்வு, கிரகங்களுடைய பின்னோக்கி நகர்வு. முன்னோக்கி நகர்வு அதிசாரம் சொல்றாங்க, பின்னாடி ரிவர்ஸ்ல வந்தா வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னோக்கி நகர்வு அப்படின்னா அங்க பிளான் போர்ஷன்ல ஏதாவது முன்னாடி நகருதா இல்ல பின்னாடி நகருதானா? இல்ல. அப்ப கிரகங்கள் எப்பவுமே அதனுடைய பாதையில போயிட்டே இருப்பாங்க. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி போன மாதிரி பின்னாடி போன மாதிரி தெரியுது. உதாரணமாக நம்ம ஒரு பேருந்துல பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா, பேருந்துல உட்காந்துருப்போம், ஆனா நம்ம பேருந்து மூவார மாதிரி இருக்கும், ஆனா போகாது. அது வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஆமா, அது போல இது வந்து இருக்கும். அதுதான் இந்த அதிசார வக்ரம். பின்னோக்கி நகர்வு போல இருப்பது வக்ரமும், முன்னோக்கி நகர்வு போல இருப்பது அதிசாரமும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப பலன் இருக்குங்களா ஐயா? என்னங்க பலன் நம்ம எப்படி இருக்கு? அதான் இதுல எப்படி பலன் வரும் அப்படின்னு நம்ம கேட்கறது. குறிப்பாக இந்த நகர்வு போல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த அப்போ பூமிக்கு ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட இடத்துல இருக்கு. அதான் விஷயம். பூமிக்கு கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப குருவுக்கு நம்ம பலன் பார்க்கல, நம்ம சூரியனுக்கு பலன் பார்க்கல, நம்ம செவ்வாய்க்கான பலனை பார்க்கல, பூமிக்கான பலனை தானே பார்க்கணும். பூமிக்கும் குரு கிரகத்திற்கும் உண்டான தொடர்பு, அதனுடைய கதிர்வீச்சு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப குறிப்பாக குருஸ்தலம் அப்படின்னு நிறைய தலங்கள் இருந்தாலும் மிக அற்புதமான குருஸ்தலமாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தான். அங்க திருச்செந்தூர் முருகனே குரு. திருச்செந்தூர்ல நவக்கிரகங்கள் கிடையாது, நீங்க வந்து கோள்கள் கிடையாது, சனீஸ்வர பகவான் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அது அத்தனையுமே முருகராக இருக்காரு. முருகனே குருவாக இருக்கக்கூடிய இடம். முருகர் கையில பூ வச்சிருப்பாரு, ருத்ராஜ மாலை ஜபமாலை வச்சிருப்பாரு. அப்போ ஜப குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பிளானட்டுக்கு ஒப்பான குருவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ அங்க போகும்பொழுது குருவோட அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த அந்த இடத்துல குரு கிரகத்திற்கான அந்த பாசிட்டிவ் ரேஸ் வந்து நிறைய வருது அப்படின்னு அர்த்தம். அதை பொறுத்து தான் நம்ம குச்சனூரா அங்க சனீஸ்வரனுக்கானது. இது மாதிரி அங்கங்க நம்ம முன்னோர்கள் அந்த திருத்தலத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அது கிடைக்கும். அது போல பூமிக்கு குரு கிரகத்தின் மூலம் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு கால அளவுங்கிறது தற்போது கொஞ்சம் மாறுபாட்டோடு இருக்கும். அப்போ அதற்கான பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார குரு பயிற்சி மூலமா நம்ம பார்க்கிறோம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குருவை பத்தி தெரியாமே இருக்காங்க. இப்போ குரு என்ன ஒரு சாதாரண கிரகம் தானே அப்படிங்கிறது, அதோட பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட். அதாவது இப்ப குரு அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா முருகன், ஒரு புதன் அப்படின்னா நம்ம பெருமாள். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் போறோம், சில பேர் நரசிம்மர் கோயில் போறாங்க, சில பேர் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிடுறாங்க. இப்போ ஒரு நாளுக்கும் அந்த நாளுக்கு ஏற்ற தெய்வத்தை கும்பிடுறாங்க இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமைனா பெருமாள் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் போவாங்க, சனிக்கிழமைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட போறோம் நடைபெற வச்சிருப்பாங்க. அந்த கிழமையை பொறுத்து வழிபாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கிரகத்திற்கும் அதற்கான ஒரு தெய்வம் எது அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை நாம் வலுப்படுத்தணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது, அந்த நம்முடைய அந்த ஒளியானது நம் மீது பட்டு நம் உடலில் பட்டு நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ அந்த கிரகம் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும். அப்போ அந்த கிரகம் ஜாதக ரீதியா அன்ஃபேவரட்டா இருந்தாலும் சரி, நல்ல இடத்துல இல்லைங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, இது மாதிரி நிறைய பயமுறுத்தினாலும் சரிதான். இல்ல வந்து குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில்லாத ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பழகக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான். அல்லது குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேவரட்டான இடத்துல எந்த ஒரு இடத்துல ஜாதில் இருந்தாலும் சரிதான். அவரு உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம சரணாகதி. இப்ப நவ கிரகங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் அமைச்சர் போல, இறைவன் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் போல. அப்போ அவருக்கு கீழே நவ கிரகங்கள், நவகிரகங்களுக்கு நம்ம இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ குரு நமக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னா குருக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பிடிச்சோம்னா டைரக்டா நம்ம போய் சிஎம்டிஏ பெட்டிஷன் போடுற மாதிரி அங்கேயே டைரக்டா போய் நம்ம கோரிக்கை போடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு கை நீட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாங்க தயாரா இருக்கீங்கன்னா அது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த குருவுக்கான கிரகமா இருப்பது முருகர் தாங்க. இப்போ முருகர் வந்து நம்ம கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். அதே போல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஏன் கருணாமூர்த்தி சொல்றேன்? வேற கடவுள் விநாயகர் கூட சொல்லலாம், ஏன் நம்ம முருகருக்கு சொல்றோம்? அப்போ அவர் வந்து போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போறார். ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் போற ஒருத்தருக்கு கருணை,
அவனை வந்து விட்டுறலாம், எதுக்கு 2 பக்கம் டேமேஜ், பெரிய ஒரு உபத்திரமா போயிடும், அதனால சமாதானம் பேசுறாரு. அப்ப அவையும் கேட்கல, அவனும் சம்ஹாரம் பண்றாரு. சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் உலகத்துல அப்படின்னு சேவர் கொடியுமாகவும் மயிலாகவும் அவனை மாத்தி அவனும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தன் எதிரியை வச்சிருக்க. அப்போ அதுதான் கருணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர், கண்கண்ட கடவுள், நம்ம வேண்டியதை தரக்கூடியவர். அப்போ குருன்னு அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில சொல்லாம போயிட்டா கூட நம்ம பொழுதோட எப்போ வருவோம் பார்த்து நமக்கு ஏதோ நைட்டு இரவுக்கு தயார் பண்ணி உணவுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு நல்லது நினைப்பாங்க. நம்ம வாத்தியார், நம்ம சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நம்மள என்ன வீணா பண்ண சொல்லி தர்றாரு, நல்லா படிங்கடா, நல்லா இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி தானே சொல்லித் தர்றாரு. அப்போ குரு, அந்த குருவுக்கான மனநிலை இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதாவது வருவோர் எல்லாருமே, அது கெட்டவனா இருந்தா சூரன் கெட்டவன் அப்படித்தானே, சூர கெட்டவன், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம், நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். மனம் திருந்தினால் போதும், நீ மனதளவுல என்னை நேசித்தால் போதும், மனதளவுல 4 பேருக்கு நல்லது பண்ணா போதும், உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குரு. அப்போ அந்த பிளானட்டுக்கான கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, அதே முருகப்பெருமான் ஆராதிப்பது, முருகப்பெருமான் துதிப்பதே குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். குருவை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கோம். நம்ம குரு கிரகத்தில் வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதுல வந்து நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த முருக வழிபாடே கிடைக்கும். அதான் குருனாவே முருகர் நீங்க பொதுவாகவே நாம வச்சுக்கணும். நீங்க வந்து ஜாதக ரீதியா குரு நல்லா இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்கும், திருமணங்கள் நடக்கும், பல்வேறு வைபவங்கள் நடக்கும், மனம் விட்டு பேசுவது, மகிழ்ச்சி அடைவதே குரு நல்லா இருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா போஜனம்னா அவர் தான், சாப்பாடு அவர் தான் போடணும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு இட்லி சாப்பிடணும்னு தோணும், இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு தோணும், கடை கடையா போவாங்க, அலைவாங்க, அந்த நேரத்தில் இட்லியே கிடைக்காது, இருக்கிறத சாப்பிட்டு வருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துல, கோயில் கூட போயிருக்க மாட்டாங்க, கோயில் வாசல் இருப்பாங்க, கூப்பிட்டு அன்னதான சாப்பாடு தருவாங்க. இது குருவோடைய அனுகூலம். நீங்க வந்து இப்ப வாத்தியார் எப்படி நமக்கு பிளஸ் பண்றாரோ, என்னைக்காதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரோ, அது போல குரு அவருக்கு ஏற்றாற்போல் நாம் இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா குரு வந்து மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குருவினுடைய அதிசார குரு பயிற்சி தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் குரு அப்படிங்கனாவே தமிழகம் முழுக்க ரொம்ப முன்னோக்கி பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கு. காரணம், எப்படியா நல்லது நடந்துராதா, ஜாதகம் தூக்குறதே கையில, அப்படித்தானே, கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் அதிகம் பாக்குறாங்க. அதே போல அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல நான் வாங்கினேன் எனக்கு அது கடனாகி போச்சு. இப்போ 2 ட்ராக் தான். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குரு தான். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா குருன்னு சொல்லும் போது மேஜரா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஆமா. நல்லது நடந்துராதா, நீங்க சொன்ன மாதிரி நல்லது கிடைச்சிடாதா, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சியில பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அற்புதமா சொன்னீங்கய்யா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை நம்ம பார்த்துடலாம். ஐயா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இறுதியா ராசி மீன ராசி. 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. எந்த வித பலன்கள் தராது? இத்தனைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ராசி அதிபதியே வராது. ராசி அதிபதி 5ல, அது குரு பகவான் முருகர். உங்க மனசுல இருக்கக்கூடிய குறையெல்லாம் பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டம். நம்ம பதிசார குரு பயிற்சி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். மீனராசிக்கு 18/10/2025 இரவு 7:47 PM பிற்பகல் அதிசார குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அந்த டைம்ல மீனத்துக்கு 5ல வராரு. அவருடைய ஹவுஸ் ஓனரே, அந்த இடத்தோட ஓனரே குரு பகவான் தான். அவருக்கு மிகவும் பிடித்த இடமா. ஆமா, இடத்துக்கு 5ல வராரு. அப்போ மன நினைத்த காரியம் எல்லாமே ஜெயமாகக்கூடிய காலகட்டம். இந்த சனி, ஜென்ம சனியில இருந்து ஒரு 48 நாள் பெயில் கிடைக்குன்னு அர்த்தம். ஒரு 48 நாள் பெயில், ஜெயில இருந்து பெயில் கிடைக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு எல்லாம் பெயில் 48 நாள் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சனி பகவானே வழியிடக்கூடிய அற்புதமான டைம். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் காலாண்டு பரீட்சையில எழுதிட்டு லீவுக்கு உட்காந்துருக்கும் பாருங்க, பெல் அடிச்சா ஓரலாம் விருட்டன் அப்படின்னு. அது நம்ம ஸ்கூல்ல பழைய ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் ப்ரௌன் டவுசர் போட்டுக்கிட்டு எங்க அம்மா வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன், அந்த மாதிரி குரு வந்துட்டாரு கிறிஸ்டின் ஓடும். அதான். ஆமா, நம்ம இப்போ வெளியூர்ல டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஊருக்கு வர வரைக்கும் வந்து கருக்கருன்னு இருக்கும். நம்ம ஊர் எல்லைக்கு வந்துட்டாவே ஆனதாவட்ட பாத்துக்கலாம். நார்த்ல இருந்து வரோம்னா ஆந்திரா வந்துட்டோமா, அடுத்து மெட்ராஸ் வந்துருச்சு, பக்கம் வந்துருச்சு, நம்ம பார்டர் வந்துருச்சு, கரூர் வந்துட்டான் அப்படி எங்க ஊருக்கு. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வரும். நம்ம சொந்த வீட்டுல இருந்தா அது ஒரு பிரச்சனை, மகிழ்ச்சி தானே. நம்ம வீட்டுல எங்க வேணா ஆடி அடிச்சுக்கலாம், எங்க வேணா படுத்துக்கலாம், ஒன்னும் கேட்க போறது இல்லை. அப்ப அது மாதிரி இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல வருவது மிகப்பெரிய யோகம். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி மன குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பண நெருக்கடி இருக்கும், பண நெருக்கடியில் இருப்போம். அந்த பண நெருக்கடியெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு டைம். பல மீனராசிக்காரர்களுக்கு இப்போது கட்டடம் கட்டிட்டு பாதில் நிற்கும், பேமெண்ட் இல்லாம, இல்லைன்னா ஒர்க்கர் வர மாட்டாங்க, இல்ல மழை பெஞ்சு கெடுத்து போடுமா, ஏதோ ஒண்ணு. எல்லாமே இருக்குதுங்க, ஆனா மழை சப்போர்ட் பண்ணல, எல்லாமே இருக்கு, பொருள் கிடைக்கல. இது மாதிரி இருக்கக்கூடிய பல கட்டட வேலைகள் தடைப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமான எல்லாமே
அற்புதமா 48 நாள் இது ஃபினிஷ் ஸ்டேஜ் வரக்கூடிய டைம். கண்டிப்பா. ஏன்னா குருவே 9ஆம் பார்வையா ராசியை பாக்குறாரு. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தானே. குரு பார்க்க கோடி நன்மை. கோடி நன்மை. ஆமா, இருக்கிற ராசியதிபதியே ராசியை பாக்குறது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம், பெரிய கோல்டன் டைம் சொல்றது 48 நாள். மீண்டும் மீண்டும் 48 சொல்றீங்களே. அது 48 நாள் வரும். நான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆட்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 அடுத்த ஒரு 1.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் பண்ணிடக்கூடாது. அப்போ 48 நாள்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு ஓட வாய்ப்பு இருக்குங்களே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்புகள், உயர்வுக்கான ஒரு வாய்ப்புகள் திடீர்னு கொடுப்பாரு. வாய்ப்பு வரும். அதான் எப்பவுமே அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மீனத்திலேயே ஒரு பல லட்சம் பேர் இருப்பாங்க. எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படிங்கறதுதான் விஷயம். அப்ப எல்லாருக்குமே அவர் பிளஸ் பண்றாரு அப்படின்னா யாருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பார். அத்தனை பேருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். யாரை வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கிறார். அதே மாதிரி இதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அஸ்ட்ராலஜி எனக்கு பிடிக்காட்டி கூட அது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கூட, ஒரு இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கூட இந்த டைம்ல ஒரு நல்ல பலன்களையும் கொடுப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு நாலேஜ் வரும் இல்லையா. ஒரு 40 நாள் நல்லா இருக்கு, அப்ப நம்ம ஒரு விஷயம் கொஞ்சம் தீவிரமா பண்ணுவோம். கொஞ்சம் பண நெருக்கடியில அவதிப்பட்டு இருக்கோம், ஒரு இடம் கட்டுமானம் பண்ண முடியாம நிக்குது, அட்வான்ஸ் போட்டு மீதி தொகை பண்ண முடியாம கரையம் பண்ண முடியல என்னால, அப்ப அதுக்கு இந்த டைம்ல போய் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். அப்ப கட்டாயம் பிறந்தவங்க எல்லாம் புரட்டை. ஆமா ஆமா, பயங்கர பிரச்சனை தான். அதே மாதிரி இந்த ஒரு உதாரணமா இப்போ ஒருத்த ஒரு பெரிய மலைப்பகுதி, அங்க ஒரு சின்னதா ஒரு குச்சியில தொங்கிட்டு இருக்கான். எதுக்கு அங்க போனா எதுக்கு தொங்குறான்னா நம்ம டைம் பத்தாது, அதனால நம்ம கதையில பாதியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே இல்லைங்களா. அங்க தொங்கிட்டு இருக்கான். தொங்கிட்டு இருக்கவனுக்கு ஐயோ அம்மவான்னு கத்துறான். அப்பதான் திடீர்னு அவனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருது. கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வந்துருது. அப்பா கடவுளே என்னை எப்படியா காப்பாத்து, இப்படியா காப்பாத்து. இத்தனை நாளும் அவன் கையெடுத்து கும்பிடல, இன்னைக்கு நான் கும்பிடுறேன், நீ எப்படியோ உனக்கு காப்பாத்திடுறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் அப்படிங்கிறான். அப்ப கடவுள் முன்னாடி தோன்றாரு. அப்ப நான் சொல்றாரு, நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ உனக்கு என்ன வேணா செய்யறேன், நான் நீ என்னை காப்பாத்தி போட்டு போகும். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு காப்பாத்துறேன், ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ செய்வியா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றேன். சரி அப்பனா நீ கையை விட்டுரு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கையில விட முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ கடவுளுக்கு இந்த நிலைமை தான். அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த குச்சி மேல இருக்கும், கடவுள் மேல பலருக்கு இருக்காது. அந்த நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ நம்ம ஆழமா நம்மள நம்பணும். நம்மள முதல்ல ஸ்டெல்ஃபா நம்பணும். இன்னும் அந்த குச்சியில இருந்து நம்மளா மீண்டு மேலேறி வர பார்க்கணும். இல்ல கடவுளே ஜோதிடம் ஜாதகம் போயிட்டா அதை கொஞ்சம் ஆழமா நம்பணும். எதை நம்ம ஆழமாக நம்பி அதில் முயற்சி செய்கிறோமோ அது நல்ல பலன் நிச்சயம் வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சர்க்கரையை போட்டால் என்ன வரும்? சர்க்கரை கீழே கிடந்தா எறும்பு வரும். அப்ப எறும்பு வருவதை போல உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயம் வரும். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுடைய பாசிட்டிவிட்டியை ஜாஸ்தி கொடுக்கும். இப்ப இந்த அஞ்சல் வரக்கூடிய குரு அப்படி பிரிஸ்க் ஆயிடுவாங்க. ஜம்முன்னு பாத்துக்கலாம் ஆனதாகட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரிஸ்க்னஸ் வரும். நான் ஒரு கம்பேக் கொடுக்குறேன்டா. ஆமா ஆமா, பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி பயங்கரமா மீனராசிக்காரர்கள் அப்படியே துளிர்த்து எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான டைம். அப்படியே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி தடங்கள் பட்ட காரியம் எல்லாமே கைகுடி வரும். வண்டிவான சேர்க்கைகள் வரும். இடம் சம்பந்தப்பட்ட தடங்கள் நீங்கும். மனை சம்பந்தப்பட்ட தடங்கள் நீங்கும். பல மீனராசிக்காரர்களுக்கு இப்ப மேரேஜ் அப்படியே கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான டைம். மேரேஜ் எல்லாம் நடக்கும். ஏன்னா ஜென்ம சனியில திரும்ப நடந்தா தான் அடுத்து இருக்கக்கூடிய 5 ஆண்டு காலம் அப்படிங்கறது என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கலாம். அதனால மேரேஜ் கட்டாயம் பண்ணி விட்டுருவாரு. சும்மா சுத்திட்டு இருந்து சந்தோஷமா இருக்கிறியா, அங்கங்க போய் சாப்பிட்டுட்டு சுத்திட்டு 8 மணி ஆனா வீட்டுக்கு வரக்கான வழியை பார்ப்போம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி விட்டுறக்கூடிய அற்புதமான டைம். அது இல்லாம இந்த குரு அப்படிங்கிற 5 வருவதும் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பலாபலங்களை கொடுக்கும். பல மீனராசிக்கார் குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய பல மீனராசிக்காரர்களுக்கு தற்போது அருமையா முருகப்பெருமான குழந்தையா பிறக்கக்கூடிய யோக அமைப்புகள் இப்போது உண்டு. அதே போல குழந்தைகள் இருக்கக்கூடிய கல்விகள் அல்ல அதனுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அப்பா கிளாஸ் அனுப்பலாம், ஒரு சிலம்பம் கிளாஸ் அனுப்புறது, ஏதோ ஒரு கோர்ஸ் அனுப்புறது, அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அனுப்புறது, இல்லை ஹிந்தி சொல்லித்தரது, இது மாதிரி ஏதோ ஒன்று. அது ஹிந்தியினோட எந்த ஒரு லாங்குவேஜான பிரச்சனை இல்லை, அதோ ஒன்று படிக்கிறது நல்ல பலனை இவர்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மேல் படிப்பு படிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்குலாம் படிக்கலாம். மருத்துவர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டங்க. வண்டி வாகனம்லாம் வாங்குறதுக்கு நேரம் கேரண்டி வாங்கணும்ல. இப்போ வாங்கணும் இல்லையா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா வரும். குறிப்பா ஜென்ம சனி வேற இருக்கு இல்லையா, வண்டியானம் வாங்கணும். இந்த 48 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே இல்லைங்களா. வண்டியானம் சேர்க்கை இப்போ கட்டாயம் உண்டு. சிறத்தன்மையான சொத்துல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். மீனத்துல இப்ப இருக்கக்கூடிய டைம்ல ஏதாச்சும் ஒரு பிக்ஸ்டான சொத்து வாங்கணும். இல்ல வாங்க முடியல அப்படின்னா அந்த பிக்ஸ்டான சொத்து வாங்குறதுக்கு அதாவது சேமிப்பு அல்ல அதற்கான முயற்சி ஏதோ ஒன்று பண்றது அந்த டைம் ரொம்ப நல்லது. வண்டிவான சேர்க்கையில் நிச்சயம் கட்டாயம் உண்டு, வாங்கிக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. படிக்கிற குழந்தைகள் குறிப்பா மருத்துவ சார்ந்த படிக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. இப்போ அதே மாதிரி மக்கள் சர்வீஸ் இருக்கக்கூடியவர்கள், வக்கீலா இருக்காரு, ஒரு மருத்துவம் பாக்குறாரு, மக்களை நேரடி தொடர்புல இருக்காரு, தினமும் மக்களை தொட்டு ஹீல் பண்றாரு, மக்களோட பேசி அவரோட குறைகளை கேட்கக்கூடிய ஒரு
துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பெயர் புகழ் வரக்கூடிய காலகட்டம். இந்த 48 நாள்ல ரொம்ப சர்வீஸ் பண்ண அந்த பேர் வந்து நிலைக்கும், மிகப்பெரிய வெற்றி வரும். அதே மாதிரி புதுசா முடிச்சு வந்து இப்போ ஒரு கிளினிக் வச்சிருக்கேன்னா கூட இந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு சக்சஸ் வரக்கூடிய அற்புதமான டைம். நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டும் இந்த டைம் வரும். நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சோம், ஒரு 10 ரூபா 20 ரூபா பணம் இருக்குன்னா யாருக்கு 2 பேருக்கு கொடுப்போம் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தையுமே இந்த டைம்ல குருவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். ஐயா முதல்ல அந்த கடன் பிரச்சனை தீருமா? கடன் பிரச்சனை கட்டாயமா, கடன் சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் வந்து தீர்வதற்கான மாற்றங்களை இந்த ஒரு வளர்ச்சியை இந்த டைம்ல கொடுப்பாரு. குறிப்பா இந்த சனி, ஜென்ம சனியும் இந்த முடியும் வரையும் கடன் பிரச்சனை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து மீள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளை இந்த 48 நாள்ல கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேர் பாருங்க தலைமுறை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கடனால கொஞ்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது எல்லாமே இந்த ஜென்ம சனி முடிஞ்சாதான் நல்ல பலனு. பட் இந்த 48 நாள் அதற்கான வாய்ப்புகள்லாம் பிறக்கும். இப்போ ஒரு கடன் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பாங்க, இது நடந்துட்டா இந்த கடன் அடைச்சிருவோம் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். கடன் வாங்குறாங்கன்னா சும்மா வாங்க மாட்டாங்க, ஏதோ வெறுங்கையில் வாங்க மாட்டாங்க இல்லையா, கொடுக்குறோன்னு வெறுங்கையில கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு அசட் இருக்கும், சொத்து கொடுப்பாங்க. அப்போ அதுலதான் வில்லங்க பிரச்சனை இருக்கும். அதன் மூலமாக கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும். ஏதோ ஒரு பக்கம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இன்னொரு பக்கம் வாங்கி இங்க பணத்தை போட்டுருப்பாங்க, அங்க பண்ண பக்கம் பேமெண்ட் வராம இருக்கும், அதனால கடனா இருக்கும், அது வரும். இப்போ அதே மாதிரி ஜொல் லோன்லாம் மீட்க கட்ட அற்புதமான டைம். ஜொல் லோன்ஸ் எல்லாம் மீட்கிறது, அதெல்லாம் மீட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுன்னா அருமையான டைம். உடலுபாதையிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய அற்புதமான டைம். மன தெம்பா இருக்கக்கூடிய அருமையான டைம். மனசு தெம்பா இருந்தாவே எப்பவுமே நல்லா இருப்பாங்க. மனசு தெளிவா இருந்துச்சுன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா, அது அற்புதம், அது டைம். அதே மாதிரி நட்போட்டாரங்கள், பழக்கவழக்கங்கள் மூலமாக உயர்வு, நண்பர்கள் அல்லது நமக்கு நல்லது சொல்லவர்கள் மூலியமாக உயர்வு, குலதெய்வ வழிபாட்டால் மிகப்பெரிய உயர்வு, அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டால் மிகப்பெரிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு உயர்வுகளை இவர்கள் கட்டாயம் கிடைக்கும். சனிக்கிழமை விரதம் இருந்து சனிக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் பண்ணி, அல்லது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அசைவம் தவிர்த்து விளக்கேற்றி வழிபாடு செய்து ஒரு நல்ல பலனும், சனிக்கிழமை நல்லெண்ணெய் குளியல் செய்து வழிபாடு செய்து நல்ல பலனும், அதே மாதிரி சுயம்பு குருவாக இருக்கக்கூடிய சோழவந்தாளன் குருவித்துள் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்து நல்ல பலனும் உண்டு. அதெல்லாம் பண்ணணும். சிறப்பு மீனத்துக்கு. சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. ஓகேங்க, வீடு அடுத்த காணொலியில் இதோட சுவாரஸ்யமான கருணை வச்சு பேசுவோம். நன்றி. நன்றி.